நெருக்கமா உட்காருங்க. பின்னால பேசிக்கொண்டு கழிச்சு கொண்டு முன்னுக்கு வாங்க. நெருக்கமா உட்காரு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, காலையிலிருந்து நாங்கள் எங்களோட உள்ளங்களுக்கு ஈமானுடைய வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு தேவையான முதாக்கராக்கள் செவிமடித்தோம். இந்த தாவத்துடைய வேலையிட முக்கியத்துவம், ஈமானுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எப்படியெல்லாம் தியாகம் செய்யப்படணும், முஜாஹதா செய்யப்படணும், ஈமானுடைய முன்னேற்றத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு நிஅமத் இந்த தாவத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கக்கூடிய காலத்திலேயே சஹாபாக்களை தியாகத்துக்கு பழக்கினாங்க, முஜாஹதா செய்ய வச்சாங்க. இதெல்லாம் நாங்கள் மேலானவர்களே இந்த தாவத்துடைய வேலையில நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரத்தில் உள்ளவர்களும் இந்த உழைப்பை செய்யணும். எல்லா தரத்தில் உள்ளவர்களும் அவர்களுடைய தரத்தில் இருந்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வட்டத்தில் அவர்களுடைய கொடுக்கப்பட்ட மஷூராவுடைய அடிப்படையில இந்த முஜாஹதால தியாகத்தில் ஈடுபடும். அப்பதான் அவர்கள்ட்ட ஈமானுடைய வளர்ச்சி உண்டாகும். அது எப்படி செய்யறது, சாத்தியப்படுத்துறது? ஒன்றிருக்கிறே, ஆண்கள் அல்லாஹுடைய பாதையில வெளியாகுவாங்க, அல்லாஹுடைய பாதையில புறப்பட்டு போவாங்க. அதுக்காக மாஷா அல்லாஹ் காலையில பயானுக்கு பின்னால நிறைய சகோதரர்கள் அல்லாஹ்ட பாதையில வெளியாகிறதுக்கு பேர்களை உற்சாகப்பட்டாங்க. 2வது வருஷத்துடைய தஷ்கீல், வெளிநாட்டு தஷ்கீல்கள் நடந்துச்சு. சௌரிய பெரியார்களே, அப்ப ஆண்களோடு மட்டுமல்ல இந்த உழைப்பு, இது ஆண்கள் வெளியாகி போறது மட்டுமில்ல, மஹல்லாக்கள்ல இருந்து கொண்டு இந்த உழைப்பில் எப்படி ஈடுபடணும் என்று சொல்றதுதான் நாங்க அடுத்த நிகழ்ச்சியில நாங்க படிச்சோம், நாங்க முதாக்கரா செஞ்சோம். அது என்ன, தாமீருல் மஸ்ஜிதுல மஹல்லாக்கள்ல எங்களுடைய உழைப்பை நாங்க எப்படி அமைச்சுக் கொள்ளணும் என்று சொல்லக்கூடிய தர்தீபுகள், உசூல்கள், முறைகள். அதே போல சகோதரர்களே, எங்களோட பெண்களும் இந்த ஈமானுடைய உழைப்பில் ஈடுபடணும். பெண்களும் அவர்களுக்கான ஒரு 5 அமலுடைய தர்தீப், அவர்களுடைய அந்த வட்டத்துள்ளுக்கு அவங்க அல்லாஹுடைய பாதையில் எப்படி வெளியாகுவாங்க. ஆண்கள் வெளியாகக்கூடிய தர்தீப் வேற, பெண்கள் வெளியாகக்கூடிய தர்தீப் வேற, ஜமாத் அமைக்கக்கூடிய முறை வேற, காலங்கள் கொடுக்கக்கூடிய முறை வேற. ஆண்கள் வெளிநாட்டுக்கு 4 மாசம் போவாங்கன்னு சொன்னா, பெண்கள் ஜமாத்துகள் வெளிநாட்டுக்கு 2 மாசம் தான் வெளியாகுவாங்க. அவங்களுடைய உழைப்பேன் இவங்களுடைய உழைப்பேன் காலத்தால, முறையால, தர்தீபால ஜமாத் அமைக்கக்கூடிய விதத்தில ஒன்றுபடுத்தலாவே. மேலானவர்களே, அந்த விஷயங்களை நாங்க பார்த்தோம். இந்த முதாக்கரான நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட உம்மத்துல 2 கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்களையும் வியாபாரத்தோட, தொழிலோட, அவர்கள் ஏதாவது உத்தியோகத்தோட இருக்கக்கூடிய அல்லது வேறு ஏதாவது வியாபார தொழில்கள் ஈடுபடக்கூடிய ஏனைய வாலிபர்களாக இருந்தா அவங்களும் ஏற்கனவே சொல்லப்பட்ட அடிப்படையில அல்லாஹுடைய பாதையில வெளியாகக்கூடிய தர்தீப்ல வெளியாகுவாங்க. அவங்களும் மஸ்ஜித் வாரி ஜமாஅத்தோட ஈடுபட்டு இந்த 5 அமல்கள்ல ஈடுபடுவாங்க. ஆனா 2 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியாக தியாகங்கள் செய்ய இயலாது.
அவங்க தான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், யூனிவர்சிட்டிகள்ல, பிரைவேட் காலேஜுகள்ல, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க தான் மதரசாக்கள்ல ஓதக்கூடிய மாணவர்கள். இந்த ரெண்டு பேரும் அவங்களும் அவங்களுக்கு மத்தியில இந்த தாவத்துடைய உழைப்புல முஜாஹதா தியாகம் செய்வாங்களாக இருந்தா அவங்களும் அவங்களுடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரியோரு வழியாக அமைஞ்சிடும். அப்ப அவங்க எப்படி தியாகம் செய்வாங்க? மேலானவர்களே, எப்படி ஆண்களுடைய பெண்களுடைய உழைப்புக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கிறோ அதே மாதிரிதான் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய கால பருவத்தில் அவர்களுடைய உழைப்பிலையும் பெரியவர்களுடைய உழைப்பிலையும் வித்தியாசம் இருக்குது. மேலான சகோதரர்கள், இப்ப உள்ள முதாக்கரான நாங்க இந்த மாணவர்களோடு சம்பந்தப்பட்ட உழைப்பை எப்படி செய்விக்கணும், அதுக்கு எங்களால என்ன பங்களிப்பு கொடுக்கப்படணும், அதுல நான் எப்படி இதுல ஒரு பங்குதாரியாக மாறணும் என்று சொல்றதுதான் நாங்க முதாக்கரா செய்ய போறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய இந்த முறைகளை முதலாவது நாங்கள் சரியாக விளங்கணும். இப்படிதான் மாணவர்களுடைய உழைப்பு என்ற ஒவ்வொரு கார்கூடும் ஒவ்வொரு சாத்தியும் நாங்கள் விளங்கினால்தான் அவர்களை அந்த முறையில எங்களால பங்களிப்புகளை கொடுக்கலாம். எனவே முதலாவது நாங்கள் விளங்கணும், இரண்டாவது அதுக்கு முயற்சிக்காக தயாராகணும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? யாருக்காவது கொஞ்சம் ஏதாவது நோட் பண்ணிக்கொள்ள, என்ன நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உசூல்களோட முறைகளோட சம்பந்தப்பட்டதுதான். நோட் பண்ண முடியும் என்று சொன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த முறையில நாங்க செய்யணும்ன்றத இன்ஷா அல்லாஹ் உழைப்புக்கு உதவியாக இருக்கு. இல்லைன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நல்ல விழிப்புணர்ச்சியோட உற்சாகத்தோட நல்ல தெளிவாக நீங்க கேட்டு செவிமடிச்சீங்கன்னா அல்லாஹ் கல்விகள்ல பதிய வைக்கக்கூடியவனாக இருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள், ஹையர் ஸ்டடீஸ் மாணவர்கள், காலேஜ்கள்ல படிக்கக்கூடியவர்கள், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்கள்ல படிக்கக்கூடியவர்கள், அவர்கள் O level A level எக்ஸாம் எழுதிய மாணவர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் படிக்கக்கூடிய பருவத்தில் இவர்களுக்கான உழைப்புக்கு வேற ஒரு தர்த்தீப் இருக்குது. அது என்ன தர்த்தீப்? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது நாங்க விளங்கெடுக்கணும், இந்த மாணவர்கள் ரெண்டு வகையாக இருக்கிறாங்க. ஒன்று, அவர்கள் யூனிவர்சிட்டியில போர்டாகி அந்த யூனிவர்சிட்டிகள்ல உள்ளுக்கு தங்கி நின்று அங்கேயே கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள். இது ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வெளியில இருந்து பேசி படிச்சுட்டு வரக்கூடிய, அது யூனிவர்சிட்டியில இருக்கலாம் அல்லது காலேஜுகள்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்கள்லயாக இருக்கலாம். அவங்க ஒன்றோ வீடுகள்ல இருந்து போவாங்க, பேசி படிச்சுட்டு வீடு திரும்பிடுவாங்க, அல்லது அவர்கள் ஏதாவது இடங்கள்ல போர்டாக இருப்பாங்க. நிறைய மஸ்ஜிதுகளை டார்கெட் பண்ணி பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் தூர பகுதியில் உள்ளவர்களை கூட எப்படியாவது இந்த மாணவர்கள் வந்து தங்கியிருக்கக்கூடிய காலம் வேற ஏதாவது ஒரு சூழலுக்கு அமைஞ்சிடாம மஸ்ஜிதுகளுடைய சூழல் வட்டங்கள்ல நிறைய பகுதியில யூனிவர்சிட்டி மாணவர்கள், ஹையர் ஸ்டடீஸ் மாணவர்கள் தங்கி நின்று படித்துக் கொண்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, வெளியில இருந்து பேசி படிச்சுட்டு அவர்களுடைய வீடுகளுக்கோ அல்லது போர்டிங்களுக்கோ அல்லது அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறைகளுக்கோ திரும்பக்கூடிய மாணவர்கள். இந்த ரெண்டையும் நாங்க அவர்களுடைய உழைப்புக்கு மத்தியில சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. மேலான சகோதரர்களே, முதலாவது நாங்க பார்ப்போம், யூனிவர்சிட்டிகள்ல உள்ளால தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய உழைப்பை பொறுத்தவரையில அவர்கள் யூனிவர்சிட்டிகள்லேயே அவர்களுடைய உழைப்ப இந்த 5 அமல்களையும் எப்படி செய்ய முடியுமோ அவர்களால முடியுமான வரைக்கும் அவர்கள் செய்வாங்க. மேலான சகோதரர்களே, சில இடங்கள்ல சில யூனிவர்சிட்டிகள்ல அங்க மஸ்ஜிதுடைய ஒரு சூழல், முசல்லாவுடைய ஒரு சூழல் இருக்குது. சில இடங்கள்ல அந்த சூழல் கிடையாது. சில இடங்கள்ல அவர்கள் உழைப்பு செய்யறதுக்கான அறைகளை அவர்கள் பிரத்யேகப்படுத்தி அதுக்கு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிகளுக்கு எப்படி எவ்வளோ இந்த உழைப்பை செய்யலாம், அவர்களுக்கு டெய்லி ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தாலீம் வாசிக்கணுமா, அவர்கள் தாலீம் வாசிப்பாங்க. மேலானவர்களை எவ்வளவு நேரம் வாசிப்பாங்க? தாலீம் நாங்க மஹல்லாக்கள்ல அரை மணித்தியாலம் வாசிப்போம். அவர்களுக்கு அரை மணித்தியாலம் வாசிக்கணும் என்று சொல்லி நாங்க சொல்றது இல்ல. அவர்களால எவ்வளவு நேரம் தாலீமுக்காக கொடுக்கலாம்? 10 நிமிஷம் கொடுக்கலுமா, 5 நிமிஷம் கொடுக்கலுமா, அவர்களால கொஞ்சம் கூட 15-20 நிமிஷங்கள் கொடுக்கலுமா, எவ்வளவு ஏனுமோ அவ்வளோ அவர்கள் தாலீமுக்காக வேண்டி அவர்கள் நேரம் ஒதுக்கிக் கொள்வார். அதுக்கு பின்னால அவர்களுக்கு அங்க ஒரு சூழல், ஒரு அமைப்பு இருக்குமாக இருந்தால்
அவர்கள் அங்க முலாகாத்துல கஸ்துகள்ல ஈடுபடுவாங்க, மாணவர்களை சந்திப்பாங்க, அவர்களை பேசி தாவத்து கொடுப்பாங்க. மேலானவர்களே, அதே மாதிரி அவர்களுக்கு தலீமை உருவாக்க முடியுமாக இருந்தா அந்த தலீமோட சேர்த்து யூனிவர்சிட்டி உள்ளுக்கு ஒரு மஷூராவுடைய சூழலை அவங்க அமைத்துக் கொள்வாங்க. மேலானவர்களே, மஷூரா செய்வாங்க, தலீம் செய்வாங்க, கஸ்துடைய அமல்களில் ஈடுபடுவாங்க. சில யூனிவர்சிட்டிகள்ல மஹல்லா வேலையும் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ், மாணவர்கள் கிழமைக்கு ஒரு தடவை ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளையில கஸ்துடைய அடிப்படையில பேசி மாணவர்களை ஏனைய மாணவர்களை சந்திச்சு அவர்களை அழைச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து அவர்களுக்காக வேண்டி பயான்களும் நடக்குது, மஹல்லா வேறு சூழல்களும் நடக்குது. மேலான சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில இந்த மாணவர்கள் உள்ளுக்கு தங்கியிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முடியுமாக இருந்தால் அவர்களால வெளியில வாரது சாத்திய கூறாக இருந்தால் அவர்களை எங்களுக்கு இன்னும் ஒரு அமல்ல ஈடுபடுத்தலாம். அதுதான் ஜுமைராத்துடைய அமல். ஜுமைராத்துக்காக வேண்டி அந்த மாணவர்கள் வந்து கலந்து கொள்வாங்க. அதே மாதிரி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில 3 நாட்கள் வெளியாகிறது அவர்களுக்கு ஏறுமா? மாசத்துக்கு ஒரு தடவை 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்குரிய சாத்திய கோரியிருக்கிறார். ஏழு என்று சொன்னா அவர்கள் 3 நாள் போவார். சில மாணவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்குரிய லெக்சர்ஸை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு பாடங்களோடு அவர்களுக்கு 3 நாள்களை கொடுக்கிறதுக்கு சாத்தியப்படாது. 2 நாள் கொடுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்வோம். 1 நாள் கொடுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்வோம். பெரியவங்க நாங்க 72 மணித்தியாலம் பூர்த்தியாக்கணும் என்று சொல்ற விஷயத்துல மிச்சம் உறுதியாயிருப்போம். ஆனா மாணவர்கள் விஷயங்கள்ல அவர்களால் அரை நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள், எவ்வளோ 3 நாள் உடைச்சி தரலாமா? இந்த கிழமை 1 நாள், அடுத்த கிழமை 1 நாள், அதுக்கடுத்த கிழமை 1 நாள், உடைச்சு 3 நாள் தரலாமா? எப்படி அவர்களால தரையிலவோ அந்த 3 நாள்களை நாங்கள் கபூல் செய்வோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, யூனிவர்சிட்டியில தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு நாங்க சொல்லணும் என்னன்னா, இந்த ஒன்றுமே உங்களால செய்ய இயலாதா? உங்களுக்கு மஷூராவும் செஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் இல்ல, தலீம் ஒன்று சேர்ந்து வாசிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மஹல்லா வேலைகளுடைய சூழலும் உள்ளுக்கு இல்ல, உங்களுக்கு சந்திப்புகள் கஸ்துகளுடைய சூழலும் உள்ளுக்கு இல்ல, உங்களால 3 நாள்கள் உங்களுக்கு மஹல்லா வேலைகளும் இல்ல. எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ செய்யுங்க, எதை ஏழுமோ அதை செய்யுங்க, ஏழாவது விட்டுடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாணவர்களையும் நாங்கள் தரவீர் செய்யணும். எப்படின்னா அவர்களுடைய அறையிலேயே தங்கும் இடங்களிலேயே ஒரு தலீமுடைய கிதாபை வச்சு, இந்த முன்தகப ஹதீஸ் இருக்குது, ரியாதுஸ் ஸாலிஹீன் இருக்குது, ஃபதாயிலுல் அமால் இருக்குது, ஃபதாயிலுஸ் ஸதகா இருக்குது, இந்த கிதாபுகளை அவர்களோட வச்சு அவர்களுக்கு இன்பிராதியாக தனிப்பட்ட முறையில இந்த தலீமுடைய இந்த தொடர்பு அவர்களுக்கு இருக்குமா இருந்தா அது கூட அவர்களிடத்தில் உள்ளங்கள்ல ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கு. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க யோசிக்கப்படாது. யூனிவர்சிட்டி மாணவர்களை பொறுத்தவரையில அவர்கள் இவ்வளவு கொஞ்ச நேரம் கொடுக்கிறாங்க தானே, இந்த கொஞ்ச நேரத்தால் என்ன சரி சாதிக்கணுமா? 10 நிமிஷம் தாலிமால, 5 நிமிஷம் கஸ்டால, 2 நிமிஷம் மஷூராவால ஏதாவது சாதிக்கணுமா? இல்ல, அவர்கள் கொடுக்கக்கூடிய கொஞ்ச நேரமும் எப்பயுமே மாற்றமான சூழல் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சின்ன உழைப்பும் சின்ன தியாகமும் சின்ன கவலையும் பெரிய பிரதிபலிப்புகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு. மேலானவர்களே, சில வாரங்களுக்கு முன்னால இந்த அமெரிக்கால சிகாகோல யூனிவர்சிட்டியில படிச்சிட்ட ஒரு முக்கியஸ்தர், அவர் படித்தவர், அவர் கார்குசாரி சொல்லக்கூடிய நேரத்துல, மேலானவர்களே, அந்த சூழல் வித்தியாசமான சூழல், மாஹோல், ஈமானுக்கு மாற்றமான ஒரு மாஹோல், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய இந்த மாணவர் அவர் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல அந்த இடங்கள்ல ஈடுபடக்கூடிய அந்த மாணவர்களோட எப்பயும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏதோ கொஞ்சம் கவலை உள்ளவங்க, சுக்குர் உள்ளவங்க, ஒரு சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருப்பான். அந்த ஒரு சிலருடைய சின்ன அரசல், சின்ன சிரித்தல், சின்ன முயற்சி, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மாற்றம். அவர் சொல்றாரு, படிக்கக்கூடிய பருவம் அங்க மதரசா இல்ல, அது யூனிவர்சிட்டி. ஆனா மாணவர்கள் ஜுப்பாவோட, தாடியோட, தலப்பாவோட அவர்கள் குர்ஆன மனனம் செய்றாங்க. சிலபஸ் போட்டு கொடுத்தில்ல, அவர்களுக்கு பாடம் உண்டு, இத்தனை நாள் இத்தனை பக்கம் நீங்க பாடமாக்கணும் என்று சொல்லி ஒரு முறை போட்டு கொடுத்தில்ல. ஆனா பிரைவேட்டாக அவர்களே நினைச்சு ஒருத்தர் இவருக்கு அவர்கிட்ட பாடம் கொடுக்கிறார், அவர் இவர்கிட்ட பாடம் கொடுக்கிறார், குர்ஆன மனனம் செய்கிறார். எப்படி இந்த உறுதி உருவாகிச்சு, எப்படி இந்த கவலை உருவாகிச்சு, எப்படி இந்த பலவு தேட்டம் உருவாகிச்சு என்று சொன்னால் இந்த சின்ன உழைப்பின் மூலமாக.
மேலானவர்களே, சின்ன உழைப்பு பெரிய ஒரு பிரதிபலிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குவார். மஸ்ஜிதுடைய சூழல்ல காலையில மாலையில ஃபஜ்ருக்கு பின்னால மக்ரிபுக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒருத்தர் 10 தடவை ஓதுறார். என்ன கிடைக்கும் நன்மை? என்ன நன்மை கிடைக்கும் மேலானவர்களே? 10 நன்மை எழுதப்படும், 10 பாவம் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இதே கலிமாவ ஒரு சகோதரர் பஜார்ல ஓதுறார், ஒரே ஒரு தடவை தான் ஓதுறார். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரே ஒரு தடவை இந்த கலிமா ஓதினார்னா அவருக்கு 10 நன்மை அல்ல 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. ஏன் மேலானவர்களே? சூழல் பஜாருடைய சூழல், மறதியான சூழல், அல்லாஹ் மறந்திருக்கக்கூடிய சூழல், வித்தியாசமான சூழல். அந்த சூழல்ல அல்லாஹ் கொஞ்சம் நினைக்கிறவருக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்துகளை கொடுக்கிறார், பெரிய ஒரு நூறானியத்தை கொடுக்கிறார். மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது ஸாகிருல்லாஹ ஃபில் காஃபிலீன், மறதியாளர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கல் முஜாஹிதி ஹல்ஃபல் ஃபாரீன், அல்லாஹ்வுடைய பாதையில விரண்டோட கூடியவர்களுக்கு மத்தியில முன்னின்று தியாகம் செய்யக்கூடியவருக்கு என்ன நன்மை கிடைக்குதோ, விரண்டோட கூடிய நேரத்துல ஒருத்தர் மட்டும் முன்னின்று தியாகம் செய்கிறார், அந்த தியாகிக்கு எந்த கூலி கிடைக்கிறோ, மறதியாளர்களுடைய சூழல்ல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். மேலானவர்களே, அதனால கொஞ்சம் நாங்க செய்யக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுடைய சூழல்ல, அந்த சூழல்ல செய்யற முயற்சியும் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாகும். மேலானவர்களே, எனவே இந்த அடிப்படையில இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு மத்தியில உள்ளுக்கு போர்டாகி படிக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான ஒரு உழைப்பு செய்யப்படணும். அதே நேரத்தில் வெளியிலிருந்து வந்து போகக்கூடியவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்க வீடுகள் இருந்து வராங்க, அல்லது எங்கேயாவது தங்கி நிற்கிறாங்க, போர்டாகி இருக்கிறாங்க, அப்படி வந்துட்டு போறாங்க, அல்லது பிரைவேட் காலேஜ்கள்ல இன்ஸ்டிடியூஷன்கள்ல படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியில என்ன உழைப்பு செய்யலாம்? இவர்களுக்கு மத்தியில உழைப்பு செய்வது சரியான லேசி. அது என்ன உழைப்பு மேலானவர்களே? அவர்களை மஸ்ஜிதுடைய உழைப்போட நாங்க சம்பந்தப்படுத்துறது. அதுக்கு சொல்லி நாங்க வேற ஒரு சூழல ஒரு உழைப்புடைய முயற்சியை நாங்க அமைக்க வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. அவர்களை நாங்க மஸ்ஜிதுடைய உழைப்போடு நாங்க சம்பந்தப்படுத்துறது. அப்படி மஸ்ஜித் அந்த இடத்துல இல்லையா? ஒரு இடத்துல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் இல்லையா? கொழும்புல சில பகுதியில அப்படியான மாணவர்களுக்காக மஷூராவுடைய அடிப்படையில அவங்க அதுக்கு சொல்லி செப்பரேட்டா ஒரு இடம் ஒன்று எடுத்து அந்த இடங்களுக்கு கூட அந்த மாணவர்களை அழைச்சி ஒரு பாக்கெட் மஹல்லா மாதிரி, அப்படி என்று சொன்னா அவர்களுக்கு சொல்லி செப்பரேட்டா ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு மாணவர்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு மத்தியில இந்த அமல்களை ஈடுபடுத்தக்கூடிய முயற்சியில கூட ஈடுபடுத்தலாம். ஆனால் இதெல்லாம் நாங்க மஷூராவோட மர்கஸ நாடி, ஷூராவை நாடி, நாங்க ஏரியாக்கள் மஷூரா கேட்டு இந்த விஷயத்தை நாங்க செஞ்சு கொள்வோம். மேலானவர்களே, அவர்களை எப்படி நாங்க மஹல்லாக்கள்ல மஸ்ஜிதுகள்ல ஈடுபடுத்துறது? மேலானவர்களே, அவர்களை நாங்க சொல்லுவோம், உங்களால எவ்வளவு நேரம் தர முடியுமோ நீங்க நேரம் தான். அவர்களுடைய படிப்புக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது. படிக்கக்கூடிய பருவத்தில் அவர்கள் படிப்புல முழுமையான கவனம் செலுத்தணும். அவர்கள் படிப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் அவர்களுக்கு ஈடுபடாது. அவங்க எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ டைம் தருவாங்க. தாலீம்ல அவர்களால் 10 நிமிஷம் உட்காரணுமா, அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்து கொள்வோம். அவர்களுக்கு கஸ்துக்கு கொஞ்ச நேரம் தரையணுமா, எடுத்துக்கொள்வோம். அவர்கள் மேலானவர்களே தனீர் மஸ்ஜித்ல கொஞ்சம் கலக்கணுமா, எடுத்துக்கொள்வோம். அவர்கள் மஹல்லா வேலையில கஸ்துல எல்லாம் போகலாம், இஷாவுடைய பயானுக்கு மட்டும் தான் வரையணுமா, எடுத்துக்கொள்வோம். இல்ல கஸ்ட் மட்டும் தான் செஞ்சுட்டு போகணுமா, எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு நேரம் அவர்களால் தர முடியுமோ அந்த டைமை நாங்க சந்தோஷமாக நாங்க கபூல் செய்து கொள்வோம். மேலானவர்களே, அது மட்டுமல்ல, அந்த மாணவர்களை நாங்க 3 நாள் ஜமாஅத்துகளுக்கு இவர்களை தஷ்கீல் பண்ணணும், தர்கீப் செய்யணும். எப்படி தர்கீப்? நான் யூனிவர்சிட்டியில தங்கி நிற்கக்கூடிய மாணவர்களுக்கு சொன்ன மாதிரி 1 நாள் தரையணுமா, 2 நாள் தரையணுமா, 3 நாட்கள் தரையணுமா, உடச்சி ஒவ்வொரு வாரங்கள்ல தரையணுமா, எப்படி தர முடியுமோ முடியுமான காலங்களை நாங்கள் கபூல் செஞ்சு கொள்வோம். மேலானவர்களே, அவர்களையும் நாங்கள் திட்டமிட்டு ஜுமைராத்துடைய அமல்கள்ல கலக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்யணும்.
இந்த முயற்சி எப்படி செய்வது, இந்த முயற்சியில் எப்படி ஈடுபடுறது? மேலானவர்களே, அதுக்கான முயற்சி தான் முதலாவது நாங்க இவர்களுடைய ஒரு தகவலை நாங்க திரட்டிக் கொள்ளோம். முக்கியமான பகுதி எப்பயும் டீட்டெயில்ஸ் கையில சரியாக இருந்தா தான் உழைப்பு செய்யலாம். மஹல்லாக்கள்ல செல்ல நாங்க பேசி ஒரு ஜமாத் வந்து இருக்கிறாங்க, உங்களோட மஹல்லால எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க என்று கேட்டா சும்மா சராசரியா சொல்லுவார் ஒரு 500 குடும்பம் இருக்குது. மேலானவர்களை தேடி பார்த்தா 800 குடும்பங்கள் இருக்கு, தேடி பார்த்தா 1000 குடும்பங்களும் செல்வதற்கு இருக்கு. ஏன் நீங்க 500 சொல்லி சொன்னீங்க? தகவல் கிடையாது. சும்மா ஒரு கணிப்பீட்டுல நாங்க கணக்குகளை சொல்றோமே தவிர நாங்க சரியான டீடைல்ஸ் தகவல்களை திரட்டி எடுக்கிறது இல்லை. யூனிவர்சிட்டி மாணவர்களுடைய சரியான தகவல்களை நாங்கள் திரட்டி எடுத்துக் கொள்ளணும். இந்த பகுதிகளில் எங்கட மஹல்லாட வட்டம், எங்கட ஹல்காவுடைய வட்டம், எங்கட ஏரியாவுடைய வட்டம், இவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ இந்த இடங்கள்ல நாம் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த மாணவர்களுடைய தகவலை எடுத்து இப்ப நாங்க பிரிச்சு விளங்கி இவர்கள யார எதுல எப்படி எந்த நேரத்தில் ஈடுபடுத்தலாம், யாரை எந்த நேரத்தில் ஈடுபடுத்தலாம், எந்த முறையில ஈடுபடுத்தலாம், எவ்வளவு காலங்கள் அவர்களால் எங்களுக்கு எடுக்கலாம், இந்த விதத்தில் அவர்களை தரதீர் செய்யலாம். மேலானவர்களே, நாங்க வித்தியாசப்படுத்தி இவர்களை விலகிக் கொள்ளும். யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு நாள் ஜமாத் 2 நாள் ஜமாத்துக்கு டைம் தாராங்களோ ஏரியாக்கள் பிக்கர் பண்ணி அந்த ஜமாத்துகளுக்கு அந்த எந்தெந்த ஜமாத்துகளை இவர்களை இணைக்கலாம். தூர பகுதியில் உள்ள ஜமாத்துகளை நாங்கள் இணைச்சுன்றது இல்லை. மேலானவர்களே, அக்கம் பக்கத்துக்கு போகக்கூடிய ஜமாத்துகள் இல்லைன்னு சொன்னா அப்படியான மாணவர்களுக்காக அக்கம் பக்கத்துக்கு ஒரு ஜமாத்தை நாங்க தயாரிச்சாலும் தூரம் போற ரூட் உள்ள ஜமாத்த கிட்ட ஜமாத் ரூட் ஒன்று கொடுத்து இல்லைன்னா மாணவர்களோட ஜமாத்துல வந்து இணைச்சு கொள்ள இருக்கிறாங்கன்றதுக்காக அப்படி ஒரு ரூட்டை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்களை நாங்கள் முக்கியமாக அவர்களை நாங்கள் போக்கஸ் பண்ணணும், அவர்களை நாங்கள் திட்டமிடணும். அந்த மாணவர்களை அதற்காக ஒரு ரூட்டை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாணவர்கள் அந்த ஜமாத்துக்கு போவாங்க, ஜமாத்துல இருந்து கிளாஸஸுக்கு போவாங்க, ஜமாத்தோட வந்து சேர்ந்து கொள்வாங்க, ஒரு நாள் சந்துக்கு திரும்பி போயிடுவாங்க. மேலானவர்களே, வந்த மாணவர்களை நாங்க மாஷா அல்லாஹ் கலந்து கொள்றது எவ்வளவு அவர்களால பிரயோசனம் எடுக்கிறது. போகக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன வாபஸ் செஞ்சு அவர்களை அனுப்பி வைக்கிறது, கண்ணியமாக நடந்து கொள்றது, மாணவர்களோட எப்பயும் சிரிச்ச முகத்தோட மலர்ந்த முகத்தோட. மேலானவர்களே, எப்பயும் சிரிச்ச முகம் இருக்கிறது, இது முக்கியமான ஒரு அமல். تبسمك في وجه أخيك لك عليه صدقة. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரரோட புன்முறுவல் பூக்கிறது, சிரிக்கிறது, அது சதகான்னு சொல்லி சொன்னாங்க. மேலானவர்களே, சிரிக்கணும், மலர்ந்த முகத்தோட நடக்கணும், கடுகடுப்பா நடக்கிறது இல்ல, சட்டம் போடுறது இல்ல, வேகமாக போகிறது இல்ல. மாணவர்களை அழகாக இணைப்போம், அழகான முறையில் நடந்து கொள்வோம், கண்ணியமாக பேசுவோம், கண்ணியமாக நடந்து கொள்வோம். மேலானவர்களே, அவர்கள் எங்களோட இணையத்துக்கு காரணமாய் ஜோடாகணும் கார்கூன்களோட. இந்த மாணவர்கள் கார்கூன்களோட உள்ளங்களால ஜோடாகணும், ஜோடாக உள்ளத்தால கல்வால உழைப்ப கபூல் செய்வாங்க. மேலானவர்களே, எனவே இந்த அடிப்படையில இந்த மாணவர்களை நாங்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஜமாத்துகள் ஈடுபடுத்துற விஷயத்தில் பிக்கர் பண்ணணும், அவர்களுக்கு உதவியா இருக்கணும். ஜுமைராத்துக்கு வார போற விஷயங்கள்லையும் அவர்கள விஷயத்தை சில பகுதியிலே ஒரு கூட்டான மாணவர்கள் 15 20 25 மாணவர்கள் வராங்க. எங்களால 7 மணி சொன்னா மாஷா அல்லாஹ் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒன்று குடிக்கலுமா ஜுமைராத்துல கலந்து கொள்றதுக்காக? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவான். கொஞ்சம் நாங்க முன்னுக்கு ஆகி எங்களால எவ்வளவு அவர்களுக்கு இக்ராம் செய்யணுமோ டிரான்ஸ்போர்ட் ஒன்று கொடுக்கிறது, அவர்கள் வந்த அவர்களை கவனிக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது கடிக்குடி இக்ராம் செய்யறதுக்கு நாங்க யோசிக்கிறது, பிக்கர் பண்றது, பாரமாக்கிக் கொள்றது இல்ல. இதெல்லாம் மேலானவர்களுக்கு பெரிய பாக்கியமான அமல்கள். எந்த மாணவர் எந்த இடத்துல அவருக்கு வேலைப்படுமோ தெரியா, அவர் எப்படி வேலையை கபூல் செய்வாரோ தெரியா, கபூல் செஞ்சப்பறம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு தாயாக நாளைக்கு ஆகிடுவாரோ தெரியா. அது கியாமத்துல என்ற மீசான் தராசிக்கு வாரத்துக்கு காரணமாக இருக்கு. மேலான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில இந்த மாணவர்களுடைய உழைப்புல நாங்க எங்களால எப்படி பங்களிப்புகள் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு நாங்க பங்களிப்பு கொடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அதே மாதிரி மேலானவர்களே, அவர்களுக்காக வேண்டிய விடுமுறை காலங்கள் இருக்குது. இந்த விடுமுறை காலங்கள்ல சின்ன ஷார்ட் லீவும் இருக்குது, பெரிய லீவுகளும் அவருக்கு வரும். மேலானவர்களே, அந்த விடுமுறை காலங்களை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டி திட்டமிடும்.
இதுல இன்னும் ஒரு விஷயம் தான், மாணவர்களை மஹல்லாக்கள்ல ஈடுபடுத்தக்கூடிய நாங்க ஒரு உற்சாகத்துக்காக வேண்டி எங்களால ஏழுமாக இருந்தா 2, 3, 4 மஹல்லாக்கள் ஏரியாவுடைய 2, 3, 4 மஹல்லாக்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு மஹல்லாவை குறிச்சு அந்த ஒரு மஹல்லாவுடைய தமீருல் மஸ்ஜிதுக்காக வாரத்துல ஒரு முறை இந்த 2, 3, 4 மஹல்லாக்களுடைய மாணவர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கலாம். உதாரணமாக சும்மா சொல்லுங்க, உதாரணமா தொட்டவத்த ஜும்மா பள்ளி இருக்குது, தொட்டவத்த தக்கியா மஸ்ஜித் இருக்குது, இங்கால இப்ராஹிம் இருக்குது, அங்கால உதாரணமாக அம்பலந்துவா இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்படி ஒரு 4 மஹல்லாக்கள் வந்து சேர்றாங்க. அவங்க ஃபிக்ர் பண்ணி அந்த பகுதியில் உள்ள மாணவர்களை, மேலானவர்களே, ஒரு மஸ்ஜிதுடைய தமீருல் மஸ்ஜிதுக்காக வேண்டி அவங்க வாரத்துல ஒரு முறை ஒன்று சேர்த்து தமீருல் மஸ்ஜிதில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு சில பொருத்தமானவங்க மூலமாக 4 வார்த்தைகளை புத்திமதியாக செஞ்சு உற்சாகப்படுத்தி அப்படி கூட அவர்களை ஈடுபடுத்துறதுக்கு எங்களுக்கு மஷூரா இருக்கு. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு உற்சாகம், வாரம் தோறும் ஒன்று சேர்ந்து அப்படி ஒரு தமீருல் மஸ்ஜித்ல கலந்து கொள்வதன் மூலம் ஒரு உற்சாகம் ஒன்று உண்டாகும். எங்கேயாவது மஹல்லாக்கள் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எங்கேயாவது ஒரு மஹல்லா 2 ஏரியாக்கள் வந்திருக்கிறோம், 2 ஏரியாக்கள்ல ஒரு சில மஹல்லாக்கள் நாங்கள் இப்படி மாணவர்கள் ஒன்று சேர்க்கிறோன்றவங்க இருந்தா கொஞ்சம் கையெழுத்து காட்டுங்க பாப்பா. அப்படி செய்யக்கூடியவர், உழைப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடியவங்க இருந்தா, மேலான சகோதரர்களே, கட்டாயம் மாஷா அல்லாஹ் எங்க மஹல்லா தொட்டவத்த மஹல்லா. கொஞ்சம் எத்தனை மாணவர்கள் எழுதுங்களே, எத்தனை மாணவர்கள் கலந்து கொள்றாங்க? மாசத்துக்கு ஒருக்காவா? மாசத்துக்கு ஒருக்கா எத்தனை மாணவர்கள் கலந்து கொள்றாங்க? 30 மாணவர்கள் கலந்து கொள்றாங்க. மாஷா அல்லாஹ். மாசத்துக்கு ஒரு எத்தனை மஸ்ஜிதுகள் ஒன்று சேர்றாங்க? 3 மஸ்ஜிதுகள் ஒன்று சேர்ந்து, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, 3 மஸ்ஜிதுகள் ஒன்று சேர்ந்து 30 மாணவர்கள் அவங்க மாசத்துக்கு ஒரு கைப்பு ஆரம்பிச்சிருக்கிறார். வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செய்ய முடியுமாக இருந்தாலும் மாஷா அல்லாஹ் ஒரு முயற்சி செய்யலாம். மேலான சகோதரர்களே, கண்ணியமான நண்பர்களே, எனவே அந்த அடிப்படையில இந்த மாணவர்களுடைய உழைப்புல நாங்க முழுமையான பங்குதாரிகளாக மாறோம். அவர்களுடைய இந்த விடுமுறை காலங்களை நாங்க டார்கெட் பண்ணி அவர்களை தஷ்கீல் செஞ்சு நீங்க 5 நாள் 10 நாள் விடுமுறை காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்கு நேரத்தோடு அவர்களுக்காக நாங்க திட்டமிட்டு ஒரு 10 நாளைக்கு மேல கொடுக்கக்கூடியவங்க இருந்தா மர்கஸோட தொடர்பாகி மர்கஸுக்கு அனுப்பி அங்கிருந்து ஈக்கக்கூடிய ஜமாஅத்துகள்ல கூட அவர்களை இணைக்கலாம், ஏரியாக்கள் மஷூரா பண்ணி. எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும். வருடத்துக்கு 2 ஜோட் நடக்கும் அவர்களுக்கு. மர்கஸால இன்ஷா அல்லாஹ் அந்த ஜோட வைப்பாங்க. வருடத்துல 2 ஜோட் நடக்கும். முதலாவது ஜோட் ஒன்று நடக்கும், அவர்களுடைய உள்ளுழைப்பை பத்தி 5 அமல்களை பத்தி ஃபிக்ர் பண்ணக்கூடிய ஒரு ஜோட் நடக்கும். 2வது ஒரு ஜோட் நடக்கும். மேலானவர்களே, அது விடுமுறை காலங்களை முன்னிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டி படிச்சு முடியக்கூடிய மாணவர்கள் 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டி தஷ்கீல்கள் நடக்கக்கூடிய ஜோடாக இருக்கும். இந்த 2 ஜோடுக்காக நாங்க மஹல்லாக்கள் பாருங்க, சில நேரத்துக்கு ஏரியாக்கள் எங்களுக்கு ஜோன் வாரியா ஏரியா வாரியா பல மஷூராக்கள் சொல்லுவாங்க. ஏரியா மஷூரால எத்தனையோ பிக்கர்கள் எடுப்பாங்க. ஆனா கூட்டி கழிச்சு இந்த உழைப்பை சுமத்த வேண்டியவங்க மஹல்லாக்கள் தான். மேலானவர்களே, மஷூராக்கள் ஏரியா வட்டமாக நடக்கும். மஹல்லாக்கள்ல நாங்க எவ்வளவு பிக்கர் எடுக்கிறோம் இவர்களை பத்தி, இந்த மாணவர்களை பத்தி. மேலானவர்கள் இந்த தனி பிக்கரோட உண்டாக்கணும். எங்கட பகுதியில் இவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க, இந்த ஜோட் முன்னிட்டு இவர்களை சந்திக்கப்பட்டு இவர்களை உற்சாகப்படுத்தி அதில் அவர்களை கலக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுடைய விஷயம், அவர்களை உற்சாகப்படுத்துற விஷயம் எல்லாத்திலே நாங்க ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். மேலான சகோதரர்களே, மாணவர்கள் யூனிவர்சிட்டிகள்ல அவர்கள் படிக்கிறாங்களாக இருந்தால் மாணவிகளும் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களும் நாளைய சமூகத்துடைய மேலானவர்களே தாய்மார்கள், மேலானவர்களை முக்கியமானவர்கள். அவர்களின் மூலமாக ஒரு பெரிய ஒரு வம்சம் அல்லாஹ்வுடைய தீனை கபூல் செய்ய வேண்டியவர்களாக, அல்லாஹ்வுடைய தீன்ல முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த படிக்கக்கூடிய பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய தீனை கபூல் செய்யணும், உழைப்பு செய்யணும், ஈமானுக்காக முயற்சி செய்யணும். மாணவிகளுக்கு மத்தியில் என்ன உழைப்பு செய்யலாம்? மேலானவர்களே, முதலாவது நாங்கள் யோசிக்கணும், யூனிவர்சிட்டி உள்ளுக்கே மாணவிகளுக்காக அங்க இருக்கக்கூடிய குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஸ்டாஃப் மூலமாக அவர்களுடைய அந்த குவார்டர்ஸ்லேயே ஒரு வாராந்த
தாலீம் ஒன்று உருவாக்க முடியுமா? வேற இத கவலை ஃபிக்ருள்ள யாராவது ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாங்க யூனிவர்சிட்டி உள்ளுக்கு, அந்த குவார்டர்ஸ்லயே உள்ளுக்கு மாணவிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு வாராந்தம் ஒரு தாலீமுடைய சூழல் உருவாக்க முடியுமா? மேலானவர்களை திட்டமிடணும், கவலைப்படணும். வெளியிலிருந்து கொண்டு திட்டமிடுறார், துஆ செய்கிறார், முயற்சி செய்கிறார். யூனிவர்சிட்டி உள்ளுக்கு ஒரு ஹயாத்தாக்கக்கூடிய வாராந்த தாலீமை பத்தி அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி எங்களால இன்னும் அதை எப்படி சாதிச்சுக் கொள்றன்னு ஒரு முறை விளங்கல்லையா? இரண்டாவது ஒரு முறை யூனிவர்சிட்டிகளை டார்கெட் பண்ணி அதுக்கு அக்கம் பக்கங்கள்லயே எங்களுக்கு ஒரு வாராந்த தாலீம் நடக்குதா? அந்த வாராந்த தாலீம் நீங்க மாணவிகளை கலந்து கொள்றதுக்காக என்ன செய்யலாம்? அல்லது எப்படி யூனிவர்சிட்டிகளை டார்கெட் பண்ணி ஒரு புதிய ஒரு வாராந்த தாலீமை உருவாக்கலாம்? அல்லது வெளியில தங்கியிருக்கக்கூடிய மாணவிகள் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள்ல எப்படி ஒரு வாராந்த தாலீமை உருவாக்கலாம்? இந்த சிக்கல்களுக்கு உருவாகும். எங்கெங்கேயோ பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள், எங்கெங்கேயோ ஊர்களுக்கு இந்த மாணவ மாணவிகள் எங்கட பகுதிகளில் தங்கியிருக்கிறாங்களா? சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு ஒரு கவலை, எங்களுக்கு ஒரு ஃபிக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் உள்ளவங்க இவங்களுக்கு எப்படி ஈமானுடைய மாஹௌலை உண்டாக்கலாம் என்று சொல்ற கவலையை நாங்கள் எங்களுக்குள்ள சுமக்கணும். மேலானவர்களே, எப்படி இதுக்காக ஒரு முயற்சி செய்யலாம் என்ற ஒரு ஃபிக்ரை நாங்கள் உண்டாக்குவோம். அப்படியே எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்றேன்னு சொல்ல ஒரு தெளிவொன்று கிடைக்காத பட்சத்துல மூணாவது மேலானவர்களே, கொஞ்சம் தாவத்துடைய கவலை ஃபிக்ருள்ள, நல்லா ஃபிக்ருள்ள பழைய பெண்களாக இருக்கக்கூடியவர்களை யூனிவர்சிட்டி உள்ளுக்கு அனுப்பி மாணவிகளோட எப்படி இஹ்திலாத் செஞ்சு அவர்களுக்கு ஒரு முதாக்கரா ஈமானுடைய ஒரு சிந்தனை தாவத்து இன்சிராதி தாவத்து அந்த சூழலை எப்படி எங்களால் உண்டாக்கலாம்? அதையும் நாங்கள் எங்களை ஃபிக்ராக சுமந்து கொள்ளணும். ஆனால் இது எதையுமே நாங்கள் எங்களோட தேகங்களை முன்னெடுத்து போறதில்லை. ஏரியாக்கள் மூலமாக யாரும் தன்னுடைய சொந்த இஷ்டப்படி தான் நினைக்கக்கூடிய விதத்துல ஒரு சொந்த வேகத்துல போறதில்லை. ஒரு ஃபிக்ர் உண்டாக்கணும், ஒரு வழி விளங்குதா? ஏரியாக்கள் மூலமாக மர்கத நாடி ஷூராவில் இருந்து அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறையை எடுத்துக்கொண்டு வழிகாட்டல்ல இந்த பெண்களுக்கான முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டு போகணும். மேலானவர்களே, எனவே இந்த அடிப்படையில வெளியில் இருக்கக்கூடிய நாங்க பொதுமக்களாகிய நாங்க இந்த யூனிவர்சிட்டி மாணவ மாணவிகளை பத்தி ஒரு பூர்த்தியான கவலையும் ஃபிக்ரும் துஆவும் எங்களோட உள்ளங்கள்ல இருக்கணும். முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா? மேலானவர்களே, இதுல அடுத்த பகுதியினர்கள் தான் மதரசாக்கள் ஓதக்கூடிய மாணவர்கள். மதரசால் ஓதக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இல்முக்காக அர்ப்பணிச்சவங்க. ஆனால் அவர்கள் ஓதக்கூடிய பருவத்திலேயே யார் ஓதக்கூடிய காலத்துல தஅவத்துடைய உழைப்புல ஈடுபடுறாங்களோ அவங்கதான் பெரும்பாலும் ஓதி முடிச்சதுக்கு பின்னாலேயும் இந்த வேலையை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று சொல்லி பெரியார்கள் சொல்றாங்க. பெரும்பாலும் கார்குசாரிகள் எடுத்த அடிப்படையில. எனவே ஒவ்வொரு மதரசாக்கள்லையும் மாணவர்களுக்கு மத்தியில இந்த உழைப்பு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான உழைப்பு எப்படி நடக்குது? ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி தாலீம் நடக்குது, அவர்களுக்காக மஷூரா நடக்குது, அவர்களுடைய கஸ்துடைய அமல்கள், இந்த அமல்கள் டெய்லி நடந்து கொண்டிருக்கிறது. தாலீம் கொஞ்ச நேரம் நடத்துவாங்க, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நடத்துவாங்க. அவர்களுடைய ஃப்ரீ டைம்ல மதரசாக்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு தொழுகைக்கு பின்னால தாலீமுடைய ஒரு அமல் மதரசா ரீதியாக வச்சிருக்கலாம். அந்த தாலீம் இல்ல, இது ஃப்ரீ டைம்ல அவர்களுடைய சொந்த விருப்பப்படி சட்டமாக போடப்பட்ட ஒரு அமல்ல ஒன்றாக இல்லாம அவர்களுடைய சொந்த விருப்பப்படி மாணவர்கள் அவர்களுக்கு மத்தியில உற்சாகப்பட்டு ஒரு தாலீமுடைய அமல் நடத்துவாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாலீம் செய்வாங்க, எவ்வளவு ஏழுமோ செய்வாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் மஷூரா செய்வாங்க, எவ்வளவு ஏழுமோ செய்வாங்க. அவர்களுக்கு மத்தியில் ஒரு சந்திப்பை உண்டாக்குவாங்க, மாணவர்களை போய் சந்திப்பாங்க. கிரவுண்ட்ல விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் சும்மா பேசி கழிச்சு கொண்டிருக்கிற மாணவர்களை போய் சந்திப்பாங்க. பாடம் பார்க்கக்கூடிய மாணவர்களை, பாடங்கள் உள்ள மாணவர்களை போய் சந்திக்க மாட்டாங்க. ஹிஃப்துல் குர்ஆன் பாடமாக்குற மாணவர்களை போய் சந்திக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த தர்தீபுகள் முறைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறை மஹல்லா வேலையுடைய அமல்ல ஈடுபடுவாங்க. எப்படி மஹல்லா வேலை? எங்களை மாதிரி அவர்களுக்கு டைம் கொடுக்கலாம். அவர்கள் ஒரு ஆதாபு கஸ்ட் சொல்லி, கஸ்டுடைய விளக்கத்தை சொல்லி, அவங்க ஒரு உமூமி கஸ்ட் கொண்டு ஏழுமான மாதிரி சில மாணவர்கள் பேசி ஏனைய மாணவர்களை சந்திச்சு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பயான் செய்வாங்க. இது அவர்களுடைய மஹல்லா வேலை. மேலானவர்களே, அவர்கள் செய்வது சும்மா ஒரு சடங்கு உழைப்பொன்று அல்ல, ஒரு சின்ன ஒரு உழைப்பொன்று அல்ல. அதனுடைய அசராத் பெரியோர் அசர ஒரு உலகத்திலே வல்லா நாடி
ஃபித்னா உண்டாக்கக்கூடியவனாயிருக்கிறார். அவர்களோட கவலை சிக்கர பொறுத்தவரையில அவர்கள் மஹல்லா வேலையில ஈடுபடுவாங்க. மேலானவர்களே, அதே மாதிரிதான் அந்த மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில 3 நாள் ஜமாத்துகள் வெளியாகுவாங்க. எப்படி 3 நாள் போவாங்க? 3 நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய பாதையில போக மாட்டாங்க. மாற்றமாக வாரம் தோறும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுடைய விடுமுறை இருக்குது. எல்லா மதரசாக்களிலும் போல வாரம் தோறும் ஒரு நாள் விடுமுறையுடைய நாளாக இருக்குது. அந்த விடுமுறையுடைய விடுமுறை என்று சொன்னா அவர்களுக்கு மல்சா உள்ளுக்கே தங்கியிருக்க மாணவர்களா இருந்தா அவர்கள் உள்ளுக்கே இருப்பாங்க. வீட்டுக்கு பேசிட்டு வரக்கூடிய மதரசாக்களா இருந்தா அவர்கள் வெளியில பேசிட்டு வருவாங்க. எப்படியோ அவர்களுடைய ஃப்ரீ நாள், பாடம் நடக்காத நாள், அந்த நாளை டார்கெட் பண்ணி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாளாக 3 வாரங்களுக்கு ஒரு நாள் வேண்டி 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டி அவர்கள் உற்சாகப்படுவாங்க. மேலான சகோதரர்களே, எனவே எந்தெந்த மதரசாக்கள்ல சில நேரம் உஸ்தாத்மார்கள் பாடக்கூடிய தர்தீபுகளை வச்சு சொல்லுவாங்க, எங்களுக்கு 3 நாள் ஜமாத் அனுப்பக்கூடிய சூழல் இதுவரைக்கும் இல்ல. 2 தடவை தான் ஒரு மாணவர் அனுப்பலாம். அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்வோம், எந்த பிரச்சனையும் இல்ல, மாஷா அல்லாஹ். சில மதரசாக்கள் சொல்றாங்க இல்ல, ஒரே ஒரு நாள் தான் மாதம் தோறும் எங்களுக்கு அனுப்பலாம், ஒரு மாணவர் ஒரு நாள் தான் அனுப்பலாம், அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்ல. சில மதரசாக்கள்ல அசருக்கு போவாங்க, காலையில இஷா கூட வந்துடுவாங்க. சரியா பார்த்தா ஒரு அரை நாள் தான் இருக்கு, ஒரு நாள் இல்லையே, சரியா 24 அவர் பூர்த்தியாக இல்லையே. நாங்க அந்த நாங்க பாக்குறது இல்ல. மதரசா உஸ்தாமார்கள் மாணவர்கள் ஒரு உஸ்தாமாருடைய வழிகாட்டலுக்கு கீழாக உள்ளவங்க, அவங்க சொல்ற கருத்தி தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தி, அவர்கள் சொல்ற முறைதான் இந்த மாணவர்களுக்கான உசூல். அந்த முறையில அந்த மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 3 நாளோ 2 நாளோ ஒரு நாளோ மாதம் தோறும் வெளியாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஜுமைராத்துடைய அமல்கள்ல கலந்து கொள்றதுக்காக வேண்டி உற்சாகப்படுவாங்க. அது மாதிரி உஸ்தாமார்களுடைய மஷூராக்களை பொறுத்திருக்கிறது. ஏழுமண்டா அப்படியே ஒரு உழைப்பு அந்த மாணவர்களுக்கு மத்தியில செய்யலாம். மேலானவர்களே, அதே மாதிரி இந்த மாணவர்கள் வருடம் தோறும் அல்லாஹ்வுடைய பாதையில 40 நாட்கள் மதரசாக்களுக்கான தர்தீப். மேலானவர்களே, 10 நாள் 20 நாள் இல்ல, வருடம் தோறும் ஏந்திய அளவு 40 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு உற்சாகத்தோட மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்காக வேண்டி ஒரு தர்தீப் அவங்களுக்குள்ள உண்டாக்குவாங்க. இப்ப நாங்க இந்த மாணவர்களுக்கு மத்தியில பொதுமக்களாகிய நாங்க என்ன ஒத்துழைப்பு கொடுக்கலாம்? மேலானவர்களே, நாங்க முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கட ஏரியாவுடைய வட்டத்துக்கு எத்தனை மதரசா இருக்குது என்ற ஒரு தெளிவொன்றை கிடைக்கிறோம். சில சாத்திகளுக்கு எங்க ஏரியாவோட வட்டத்துல மதரசா ஒன்று இருக்குதுன்னு சொல்றதே தெரியாது. மேலானவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. எங்கட ஏரியாவுடைய வட்டத்துள்ளுக்கு எத்தனை மதரசாக்கள் இருக்குது என்ற தெளிவுகளுக்கு இருக்கணும். 2வது, எங்கெங்க மதரசாக்கள் எத்தனை மாணவர்கள் ஓதுறாங்கன்ற தெளிவிக்கணும். யார் யார் உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க என்ற தெளிவிக்கணும். எங்கட ஏரியாக்கள் இருக்கிற மதரசாக்கள்ல எவ்வளவு உஸ்தாதுமார்கள், ஏரியாக்கள்ல ஈடுபடக்கூடிய தீன்தாரிகள், அவர்கள் பொறுப்புதாரிகள், பழையவர்கள், மாஷா அல்லாஹ் ஏரியாவுடைய விஷயங்கள் ஈடுபடுறாங்க, மஷூராக்கள்ல கலக்குறாங்க, முன்வட்டத்தில் உழைப்பு செய்யறாங்க. சாத்திகளுக்கு பெரும்பாலும் தெரியும் இவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் இந்த ஏரியாவுடைய முக்கியஸ்தர்கள். ஆனால் எங்கட ஏரியாக்கள் உள்ள மதரசாக்கள்ல சில உலமாக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த மாதிரி எங்கட ஏரியாவுடைய அமல்கள்ல முழு நேரம் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. ஆனா மதரசாக்கள்ல பெரிய பெரிய பாடங்கள் எல்லாம் எடுப்பாங்க, முக்கியமான கிதாபுகளை ஓதி கொடுப்பாங்க. மேலானவர்களே, எங்களுக்கு அவங்கள தெரியாது. சாதாரணமா புஷ் சைக்கிள்ல வந்துட்டு போவாங்க, சாதாரணமா மேலானவர்களே ஒரு மோட்டார் சைக்கிள்ல வருவாங்க. எங்களுக்கு வெளிரங்கத்துல அவர்களை நாங்க கண்டு கொள்ள மாட்டோம். முக்கியமான சமூகத்துடைய ஹிதுமத்துகளில் ஈடுபடக்கூடிய, உம்மத்துடைய பல பணிகளில் ஈடுபடக்கூடிய முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க. நாம் இதெல்லாம் விளங்கணும், உலமாக்களை இனம் காணணும், உலமாக்களோட தொடர்பு வைக்கணும், உலமாக்களோட எங்களுக்கு சம்பந்தம் இருக்கணும். உலமாக்கள் தான் சமூகத்துடைய தலைவர்கள், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தணும், அவர்களோட நாங்கள் நெருங்கணும், அவர்களுக்கிட்ட நாங்கள் சட்டத்திட்டங்களை கேட்கணும். அவர்கள் மூலமாகத்தான் மதரசா உள்ளுக்கு நடக்கக்கூடிய உழைப்புகளை நாங்கள் கார்குசாரிகளை எடுக்கணும்.
மதரசாக்கு நாங்க டைம் எடுத்து போகணும். நாங்க நினைச்ச மாதிரி மதரசா உள்ளுக்கு போயிட்டு கூடுறது இல்ல. நாங்க நினைச்ச மாதிரி மாணவர்கள்ட்ட கார்குசாரி கேட்கறது இல்ல. மாணவர்கள் அவங்களோட வாப்பா வந்தாலே உஸ்தாது அனுமதி இல்லாம பேச மாட்டாங்க. நாங்க எங்கட வேகத்துல மதரசா உள்ளுக்கு போயிட்டு கார்குசாரி எடுக்கணும் பிடிக்கணும் என்று ஜோஸ்ல வேலை செய்யலாம் மதரசா மாணவர்களிடத்துல. மேலானவர்களே, அவர்கள் நாங்க ஒஸ்தாமார்கிட்ட மஷூராவுடைய அடிப்படையில யார் யார் நாங்க போறோன்றத விளங்கி ஒஸ்தாமார்கிட்ட டைம் எடுக்கணும். திடீர்னு பேசியிருந்தா அங்க பாடம் நடந்து கொண்டிருக்கும், அங்க மஷூரா நடந்து கொண்டிருக்கும். மேலானவர்களே, அவங்களுக்கு சரி சிரமங்கள் உண்டாகிடும். மேலானவர்களே, எனவே அந்த அடிப்படையில நாங்க சரியா டைம் எடுத்துக்கொண்டு நாங்க கண்ணியமான முறையில் அவர்களை நாடி ஒஸ்தாமார்கள் என்ன முறையில மாணவர்களுக்கு கார்குசாரி நேரடியா எடுக்கிறதுக்கு அனுமதி தாராங்களா, நேரடியா இருக்கிறது அல்லது ஒஸ்தாமார்கள் மூலமாக கார்குசாரிகள் இருக்கிறது. ஒஸ்தாமார்கள் செந்நேரம் உடனே கார்குசாரிகளை தருவாங்க அல்லது சொல்லுவாங்க நான் எடுத்து உங்களுக்கு நாங்க அனுப்புறோம் என்று சொல்லுவாங்க, எடுத்து வைக்கிறோம் நீங்க புறவைக்கு வாங்க என்று சொல்லுவாங்க. எப்படி இந்த மாணவர்களுடைய கார்குசாரிகள் எடுக்க முடியுமோ ஏரியாக்கள் பொறுப்பு நாங்க சாத்திகள் அந்த கார்குசாரிகளை நாங்க கலெக்ட் பண்ணணும். மாணவர்களுடைய தகவல்களை இறங்கணும். உள்ளுக்கு மதரசா உள்ளுக்கு எப்படி நடக்குது, உழைப்பு என்ன தரத்தில் இருக்குது, சென்ற வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் மத்தியில் எந்த தரத்தில் இந்த உழைப்பு நடக்குது என்று சொல்லக்கூடிய தெளிவை நாங்கள் எடுக்கணும். மேலானவர்களே, அந்த மாணவர்களுக்காக எப்படி யூனிவர்சிட்டி மாணவர்களுக்காக வருடம் தோறும் 2 ஜோடுகளை மர்கஸ்ல வந்து வைப்பாங்களோ, ஷூராவால வைப்பாங்களோ, இத மாதிரி நாங்க மதரசாக்களுக்கு மத்தியில எங்கட ஏரியால ஜோன்ல இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு மத்தியில ஒரு 2, 3, 4 மதரசாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300-350 மாணவர்கள் வரைக்கும் போகலாம். மிச்சம் பெரிய கூட்டங்கள் ஒன்று சேர்க்கிறது இல்ல. அப்படியான ஒரு ஜோட வருடம் தோறும் 2 ஜோடுகள் ஏரியாவால் வைக்கப்படணும், ஜோனால வைக்கப்படணும். அதுக்கு ஜோன் ஏரியாக்கள் கவலைப்படணும் என்னென்ன மதரசாக்கள் ஒன்று சேர்க்கலாம் என்றதை பத்தி. மேலானவர்கள், சில நேரம் 2-3 ஏரியாக்கள் மதரசாக்கள் ஒன்று சேர்க்கிறதா இருந்தாலும் பெரிய தூரங்கள் இல்லை என்று சொல்லியிருந்தாலும் பிரச்சனையில் ஒன்று சேர்க்கலாம். ஆனால் மேலானவர்களே, இந்த மாணவர்கள் வருடம் தோறும் 2 கூட்டங்களுக்கு கொண்டு சேருவாங்க. அதுல ஒரு கூட்டம் மேலானவர்களே அவர்களுடைய 5 அமல்கள், இப்ப நான் சொன்னேனே, அவர்களுடைய தாலீம், மஷூரா, அவர்களுடைய கஸ்தி, மஹல்லா வேலை, அவர்களுடைய 3 ஜமாத், ஜுமைராத், இது போன்ற அமல்கள்ல மேலானவர்களே எப்படி யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு நாங்க ஜுமைராத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டை பத்தி ஃபிக்ர் பண்றோமோ, மதரசாக்கள்ல உள்ள மாணவர்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை பத்தி நாங்க ஃபிக்ர் பண்ணணும். நாடோடும் உஸ்தாமார்கள் நாடோடும் இணையால என்ன பங்களிப்பு ஏரியா வட்டத்தில் செய்யலாம் இந்த மதரசா மாணவர்களை ஜுமைராத்துக்கு கொண்டு வரதுக்கு. மேலானவர்களே, இந்த ஃபிக்ரை நாங்க எங்களுக்குள்ள உண்டாக்கணும். மேலானவர்கள், இதே மாதிரி தான் ஒன் டே ஜமாத் போறாங்களே, ஒன் டே ஜமாத்துல ஒரு ஜமாத்துக்கு ஏரியாவால நாங்க 2 சாத்திகளை கொடுக்கணும். இதான் முறை. ஒன் டே ஜமாத் மாணவர்களே போறாங்க, மாணவர்களே வராங்க இல்ல, அவர்களுக்கு நாங்க உஸ்தாமாரோட பேசி ஏரியால இருந்து 2 கார்கூன்கள் நாங்க தஷ்கீல் செய்யணும். இந்த கிழமை 3 மதரசாக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த 3 மதரசாக்கள்லையும் ஒரு ஜமாத் 3 ஜமாத் தயாராக இருக்குது. இந்த 3 ஜமாத்துக்கும் 6 சாத்திகள் நீங்க ஒரு நாள் ஜமாத் இந்த மாணவர்களோட கொடுக்கிறதுக்கு உங்கள யாரு தயார்? நல்ல உற்சாகம் உள்ள ஹிதுமத்துடைய தெளிப்பு துடிப்பு உள்ள கார்கூன்கள் உற்சாகத்தோட எழும்பி எங்கட ஏரியாக்களுடைய மதரசாக்களுக்காக நாங்க டைம் கொடுப்போம் என்று சொல்லி இந்த ஒரு நாள் ஜமாத்துக்கு நாங்க டைம் கொடுப்போம். மேலான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், நாங்க மதரசாக்கள்ல இருந்து கார்குசாரிகளை கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வருடம் தோறும் 2 ஜோடுகள் நாங்க ஏரியா ஜோன் வாரியாக நடத்தணும். முதலாவது ஜோட்ல மேலானவர்களே மதரசா உள்ளுக்கு நடக்கக்கூடிய உழைப்புகளை பற்றிய ஒரு கார்குசாரி எடுக்கிறது. 2 கார்குசாரிகள் மாணவர்களை எழுப்பாட்டி கேட்பாங்க. பொருத்தமான உலமாக்கள் மூலமா, பொதுமானவர்கள் மூலமாக ஏரியா தான் செய்யணும், ஜோன் தான் செய்யணும். இந்த சிறுமத்தில் ஈடுபடணும். அவர்களுடைய டிரான்ஸ்போர்ட் விஷயங்களை பற்றி கவலைப்படுறது, அவர்களுடைய நுஸ்ரத்து, அவர்களுடைய இக்ராமுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவலைப்படுறது. அதான் சொன்ன மாதிரி பெருசாக கஷ்டப்படுத்திக் கொள்றது, பாரமாக்கிக் கொள்றது இல்ல, லேசா எடுத்துக்கொள்வோம், ஏண்டிய மாதிரி செஞ்சு கொள்வோம். அவர்களுக்கு ஏதோ ஒரு தயாரிப்புல நாங்கள் செஞ்சு கொள்றது செஞ்சு அவர்கள் ஒன்று சேர்த்து கார்குசாரிகளை கேட்டு கார்குசாரிகளை நாங்க வந்து உட்காரணும். உட்கார்ந்தா தான் விளங்கும், ஏரியாக்கள் வந்து உட்கார்ந்தா தான் விளங்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த மாணவர்களுக்கு மத்தியில் உண்டாகி இருக்கிறது.
சென்ற ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு பகுதியில இந்த தெய்வல வெள்ளவட்ட கொல்பிட்டி பகுதியில ஒரு மதரசாக்களுடைய கூட்டம் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னால வச்ச 6 மாசத்துக்கு முன்னால வச்ச ஜோடுக்கும் இந்த ஜோடுக்கு மத்தியில கார்குசாரி கேட்கக்கூடிய நேரத்துல சுபஹானல்லாஹ் பெரிய மாற்றம். அவர்களுடைய சொந்த அமல் இபாதத்துல, அவர்கள் வியாழ வெள்ளி ஓடக்கூடிய ஸலவாத்துகள்ல, அந்த சின்ன சின்ன மாணவர்கள்ட்ட கூட பெரிய மாற்றம். அவர்களுடைய சொந்த தஹஜ்ஜுதுல அந்த மாணவர்கள் கார்குசாரி சொல்ல போகல சொல்றாங்க, ஒரு நாள் பேசிட்டு வாரோம் மாஷா அல்லாஹ், இந்த தர்தீப்ல இயங்கக்கூடிய நேரத்துல ஒரு 40 நாள் பேசிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு உருவாகுது. பெரிய மாற்றம் மாணவர்களுக்கு மத்தியில. கார்குசாரிகளை கேட்கணும் மேலானவர்களே, ஒரு அமல். 2வது அமர்வு மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்கான ஒரு தஷ்கீலுடைய அமர்வு 2வது அமர்வாக நடக்கணும். 1வது அமர்வு கார்குசாரி உள்ளுழைப்புடைய கார்குசாரியுடைய அமர்வுல சொல்றாங்க, ஹிஃபுதுடைய மாணவர்களையும் சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஏன் அவர்களும் இந்த உள்ளுழைப்புல ஈடுபடுவாங்க. 2வது அமர்வு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுக்கு தஷ்கீல் நடக்கக்கூடிய அமர்வு. அந்த அமர்வுல அந்த ஜோட்ல வெளியாகக்கூடிய மாணவர்கள் பெரிய மாணவர்கள் அவர்கள் மட்டும் ஒன்று சேர்க்கலாம் மேலானவர்களே. எனவே இந்த அடிப்படையில வருஷத்துக்கு 2 ஜோட் இந்த மாணவர்களுக்கு மத்தியில நடக்கப்படும். இந்த அடிப்படையில மேலானவர்களே, எங்களுடைய ஏரியாக்கள் இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு மத்தியிலையும் இந்த தஅவத்துடைய உழைப்பை கொண்டு போறது. ஏன் இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுடைய உழைப்பை பத்தி, இந்த மதரசா மாணவர்களுடைய உழைப்பை பத்தி இந்த இடத்துல நாங்க பொதுமக்கள், நாங்க கார்கூன்கள் ஏன் முதாக்கரா செய்யறோம்? அந்த உழைப்பு உள்ளுக்கு கொண்டு போறது, அவர்களை பத்தி கவலைப்படுறது, அவர்களுக்காக தஹஜ்ஜுத் அழுவுறது, எங்களுடைய ஏரியாக்கள் மதரசாக்களை பத்தி அல்லாஹ்விடத்தில் நாங்க மன்றாடுறது, இது கார்கூன்களாகி எங்களோட ஒரு பொறுப்பாக இருக்குது. எனவே அந்த அடிப்படையில இந்த உழைப்பு 2ஐயும் நாங்க இணைச்சி இந்த மாணவர்களை இந்த உழைப்பு உருவாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பெரியோரு மாற்றங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நாங்களும் எங்களுடைய ஏரியாக்கள்ல இந்த விஷயங்களையும் பூர்த்தியான ஒரு கவலை உண்டாக்க நாங்கள் எல்லாம் உறுதியா நியத் வெப்பமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானா, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க